இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகப்பட்டது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்க கண்டிப்பாக காவல் தெய்வத்தில் ஆண் தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்கள். வாங்கிட்டீங்கன்னா அதில் கிழக்க பார்த்து அழகாக வடகிழக்கில் வாசல் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரம்மாண்டமாக அந்த வீடு அமையும். இன்னும் சொல்லப்போனால் வாஸ்துவின்படி நீங்கள் எதை எதை எங்கெங்கு வைத்து கட்டிக்கொள்ள வேண்டுமோ அந்த பெண் தெய்வம் என்பது ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம். ஸோ வாஸ்துவின்படி வரக்கூடியது எப்படிங்கிற அது ஒரு தனி செக்டார். எப்படி நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு உணவு சாப்பிட்டு கொஞ்சம் பெயிண்ட் கிண்டு அடித்து கம்பியெல்லாம் வச்சுருந்தா அந்த வீடு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அது வேறு. ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தின் கிரக சஞ்சாரங்கள் இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் இதழ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜி பிரியா. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ராமலிங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். வாஸ்து இதை பற்றி நமக்கு பூமியை தோண்ட தோண்ட வாஸ்து எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி வாஸ்துவை தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு வீடு வாஸ்து இப்படி தான் இருக்கணும், இந்த திசையில் இதை தான் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிறோம். பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நிறைய பேர் வாஸ்து பார்க்குறாங்களா, அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம சிட்டியில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இடம் புதுசாக வாங்கி புது பில்டிங் கட்டுறவங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ சிட்டியில் பழைய பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறவங்க இருக்காங்க, இல்லைனா அந்த வீட்டையே ரெனோவேட் பண்ணுறவங்க இருக்காங்க. இதற்கு வாஸ்து எப்படி பார்க்கணும் சார்? பொதுவாக ஒரு வீடு குடியிருக்கணும், நல்லா குடியிருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதுதானே வாழ்க்கையில் முக்கியமான எய்ம் எல்லாருக்குமே. கண்டிப்பாக. ஒரு வீடுங்கிறது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த எப்போவுமே அதுதான், எப்போதுமே வீடுங்கிறது ஒரு கனவு. அது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, உடனே லோன் கிடைக்குது, கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுது, நல்ல வீடை கட்டுறாங்க, வாங்குறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்ததை விட இப்பொழுது வீடு வாங்குறவங்களுக்கு அல்லது கட்ட போகிறவங்களுக்கு, என்ஜினியர்ஸுக்கு இவ்வளோ தூரம் ஏன் பார்க்கணும்? ஆர்கிடெக்டே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது வாஸ்துபடி திருப்ப இந்த டிராயிங் நம்மக்கிட்ட தான் வரும்னு முதல்லையே கரெக்டாக போடுறாங்க. தெரியுதோ தெரியலையோ எல்லாரும் ஒரு அடிப்படை என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த டிராயிங்கவே போடுறாங்க. இப்போ இது வரவேற்க தகுந்த ஒன்று. மக்கள் நிம்மதியாக இருப்பதற்கு எப்படி நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டு தூங்குறோமோ இதே மாதிரி ஒரு வீடு என்பது மனிதன் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, குழந்தை குட்டிகளோடு விருத்தி பெறதுக்கு எது எது எங்கெங்கே வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிறது அடிப்படை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பேசிட்டோம் சார். தென்கிழக்கில் கிச்சன் இருக்கணும், தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கணுங்கிறத நம்ம ஏகப்பட்டாட் சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் இந்த நகர்ப்புறத்தில் ரீபில்ட் ஹவுஸ், அதான் இருக்கிற இடத்த இடிச்சிட்டு புதுசாக கட்டுறவங்க, இதை விட இன்னும் சொல்ல போகணுன்னா 10வது மாடி 12வது மாடியில் வீடு வாங்குறவங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்குமே வாஸ்து பொருந்தும். எப்பொழுதுமே வாஸ்துவை பொறுத்தளவு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு பிரதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலை. இப்போ உங்களை நான் பார்த்து பேசுகிறேன்னா எங்கேயாவது பார்த்தா கூட உங்கள் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் பிரியா போகிறாங்கன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு அடையாளமே என்னென்னு கேட்டிங்கன்னா தலைவாசல். அதுக்கு தான் அது தலைவாசல்னு வச்சாங்க. மற்ற உள்ளே இருக்கிற வாசலுக்கெல்லாம் அப்படி பேர் கிடையாது. பெட்ரூம் வாசலோ 2வது 3வது வாசலோ அப்படி கிடையாது. தலைவாசல் என்பதே அந்த வீட்டின் தலை மாதிரி, முகம் மாதிரின்னு அர்த்தம். பெரும்பாலும் இந்த தலைவாசலில் தான் நிறைய தப்புக்களே நடக்கும். இப்போ நிறைய இவங்களாவே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 அடி இருக்குதுன்னா அதை 3ஆல் வகுத்து 3வது இடத்துல வாசல் வை இப்படிங்கிற மாதிரிலாம் போகிறது உண்டு. அது மகா தப்பு. எப்பொழுதுமே தலைவாசல் வைப்பதற்கென்று சில சாஸ்திரங்கள் உண்டு. இன்னும் சில பேர் இப்போ நுணுக்கமாக வர்றாங்க எங்ககிட்ட. எப்படின்னு கேட்டால் தலைவாசல் ஓகே சார், இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் சொன்ன இடத்துல வைக்கிற, அது என்ன சைஸில் வைக்கிறோன்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நார்மலாக 3 அடியில் தலைவாசல் வைப்பாங்க உள்கூடு வச்சு. இப்போ உயரம் இப்போல்லாம் நீங்கள் நவீனமாக அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த 6 அடி 70-78 சென்டிமீட்டர் லெவலில் இருந்த எஞ்சி லெவலில் இருந்த வாசல்லாம் இப்போ போய் 10 அடி ரூஃபுக்குமே மொத்தமாக வாசல் வைக்கிற அழகுக்கு பண்ணுறாங்க. ஸோ இப்படி நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு தலைவாசலை நம்ம கரெக்டாக வச்சு, அது அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்த வாங்கி கட்டினாலும் சரி, எப்படி பண்ணாலும் தலைவாசலை ஒழுங்காக வச்சுட்டா அந்த இடத்துல 50% உங்களுடைய தோஷங்கள் கழியும். ஓகே. அப்போது 50% ஒரே ஒரு காரணத்தினால கழியுதுன்னா அதை கரெக்டாக வச்சுக்கணும்ல. கண்டிப்பாக. இப்போ அதுக்கு தான் நம்ம சில இடங்களில் சொல்கிறோம் உச்சஸ்தானங்கள்னு சொல்கிறோம்.
இப்போ ஒருத்தர் கிழக்க பார்த்து வீடு கட்டுறாரு அப்படின்னா கிழக்க பார்த்து எல்லாமே கிழக்கு தானே. இப்போ கிழக்க பார்த்து இருக்கக்கூடிய 30 அடி நீளமும் அது கிழக்கு நோக்கித்தான் இருக்கும். ஆனால் வாசல் வைப்பதற்கு தலைவாசலுக்கு எங்கே வைக்கலான்னு கேட்டிங்கன்னா வடக்கு சார்ந்து கிழக்கு நோக்கி வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் வடகிழக்குன்னு சொல்லுவோம். அதே கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய லேண்டில் நீங்கள் தெற்கு சார்ந்து கிழக்கு நோக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கன்றாவி இருக்கிறதுலையே மோசமான வாசல் அது. இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு தானே, கிழக்கில் இந்த வித்தியாசம் இருக்குது. ஓகே. அப்போ நம்பர் 1 அப்படிங்கிறது வடகிழக்கில் கிழக்கு நோக்கிய வாசல், வடக்கு எல்லையை ஒட்டி கிழக்கு நோக்கி வச்சாச்சுன்னா அது சூப்பரான ஒரு தலைவாசல். சரி, இது அப்படி எல்லாத்துக்கும் அப்படி அமையிறது இல்லை. கண்டிப்பாக கிழக்கு பார்த்தே எல்லாரும் லேண்டு கிடைக்குமா? மற்ற லேண்டில் வைக்கிறது இப்படி. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே, இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்னொரு சப்ஜெக்டில் அதை பேசுவோம், ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு திசை உண்டு. ஓகே. ஸோ ராசிகளுக்கு ஏற்ற மாதிரியான திசைகள் பார்த்து வாங்கணுமா? அந்த லேண்டு வாங்கும் போதே நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேசராசின்னு எடுத்துக்கோங்களேன், லேண்டு வாங்குற போதே கிழக்கு பார்த்த லேண்டாக வாங்கிடணும். ஓகே. வாங்கிட்டீங்கன்னா அதில் கிழக்கு பார்த்து அழகாக வடகிழக்கில் வாசல் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்டமாக அந்த வீடு அமையும். இன்னும் சொல்லப்போனால் வாஸ்துவின்படி நீங்கள் எதை எங்கெங்கு வைத்து கட்டி கொள்ள வேண்டுமோ அதை அப்படி மிக சரியாக வைத்து கொண்டால் அந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்கெல்லாம் கேட்பாங்க, சூப்பராக இருக்குது வீடும்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருக்கிறோம். ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அது பிரம்மாண்டமாக சூப்பராக அழகாக லட்சணமாக ஒரு கலை நயமே வந்துடும். அது எப்போதுமே அப்படித்தாம்மா. ஒரு முகத்தில் மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்று இருக்கக்கூடாது, கண்ணு இருக்க இடத்துல இன்னொன்று இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எங்கெங்கே எது இருக்கணுமோ அது அழகை செய்யக்கூடியது. இதே இப்போ நீங்கள் வடக்கு பார்த்து வீடு கட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்கே வாசல் வைக்கலாம்? வடக்கு பார்த்து லேண்டு வாங்கி, அது எல்லாரும் வடக்கு பார்த்து வீடு கட்ட முடியாது. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு நான் கிழக்குன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா வடக்கு பார்த்து வீடு கட்டலாம். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வடக்கு பார்த்து வீடு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு ஒத்து வராது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கடகம், விருட்சகம், மீனம் இந்த 3ல் பிறந்தவங்களுக்கு வடக்கு பார்த்து வீடு கிடைச்சா பேரதிர்ஷ்டம். அது அவங்கள வேற லெவலில் கொண்டு உட்கார வச்சிடும். எது? கடகம், விருட்சகம், மீனம் இந்த 3லையும் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இவர்கள் வடக்கு நோக்கி வீடு கட்டுகிற போது அந்த வீடு மிக லட்சமாக சூப்பராக இருக்கும். அப்போ அந்த வடக்கு பார்த்து கட்டுகிற போது ஒன்று, அந்த வடக்கு பக்கத்தில் கிழக்கு சார்ந்து வடக்கு நோக்கியோ அல்லது மேற்கு சார்ந்து வடக்கு நோக்கியோ, இதில் வடகிழக்கு வாசல் கிழக்கு சார்ந்து வடக்கு நோக்கி வச்சா வடகிழக்கு வாசல். இதே மேற்கு சார்ந்து வடக்கு நோக்கி வச்சிங்கன்னா மேற்கு வாசலாக இருக்கும். இந்த ரெண்டுமே உச்சஸ்தானம் தான். ஓகே. இதே போல் நிறைய பேருக்கு ஒரு அச்சம் என்னன்னா, ஐயோ மேற்கு பார்த்து மனையை வாங்காத, அது நல்லா இருக்காது. ஏன்னா அஸ்தமனம் ஆகுதான் சூரியன். ஆகையினால் இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையும் அஸ்தமனம் ஆகிடும். அப்படிலாம் கிடையாதுப்பா. மேற்கு பார்த்து சில பேர்களுக்கு, உதாரணத்துக்கு மிதுனம், துலாம், கும்பம் இதில் பிறந்தவங்கெல்லாம் மேற்கு பார்த்து மனையை வாங்கி வீட்டை கட்டினாங்கன்னா பேரதிர்ஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மேற்கு திசையில் எங்கே வாசல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிற போது, மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய மொத்த நீளத்தில் வடக்கு சார்ந்து மேற்கு பார்த்து வாசல் வைத்து கொண்டால் அது உச்சஸ்தானம். இதில் ஒரு விஷயத்தை சொல்லணும், அந்த மேற்கு பார்த்த நிலையில் அந்த இடத்துல தெற்கு சார்ந்து மேற்கு நோக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது படுபாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போக உங்களை. இல்லாத நோய்களெல்லாம் அந்த வீட்டில் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவர்கள் யாராவது படுவயிறு கடிந்தாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் நகர்த்தி வச்சுக்கிறதுக்கு வழி இருந்தால் வச்சுக்க வேண்டியதுதான். மாற்றி வச்சு. ஆமாம், அதுக்காக சில பேர் இப்போல்லாம் நவீனமாக வந்தவங்க சொல்கிறாங்க, முந்தான கூட என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது, ஒரு தப்பாக வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அவர் வந்து பார்த்த உடனே வீட்டை வித்துட்டு போயிடுங்கன்ட்டாரா, வீட்டையே வித்துட்டு போயிருங்கன்றாரா. எப்படி விற்க முடியும்? ஒரு வீடை கட்டுறது, அந்த வீட்டை அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணி இன்னொருத்துக்கு போகிறதுங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் வீடு என்பது உடலோடும் ரத்தத்தோடும் இணைந்த ஒன்று. அது அவ்வளோ சீக்கிரமாக டப்புன்னு வித்துட்டு போக முடியாது. ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்குற போது எப்படி அழுதுகிட்டே அந்த பொம்பளை பிள்ளையை அனுப்பி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் வீட்டை வைக்கிற போது அழுதுகிட்டு பெண்கள் போவாங்க. இத்தனை வருஷமாக இருந்தும் அந்த வீடு நம்மளை காப்பாற்றலையே, என்னமோ நடந்துருச்சே, யாரோ பண்ணிட்டாங்களான்னு நொந்து போவாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ வாசலை நகர்த்தி வைத்து கொண்டால் அந்த வீடு ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக வந்துட போகுது. ஓகே. ஆனால் நிறைய பேர் இப்போ பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? இப்போ வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைகள் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்காங்கய்யா அப்படின்னு தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கும் நிறைய பேர் பரிகாரம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேட்டர்னும் இருக்கா? பரிகாரம் என்பது நான் எப்போதும் சொல்கிறதே இல்லை. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாசல் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இடம் இருந்து அங்கே உங்களால் இயலுமானால் அதில் வச்சுக்க வேண்டியது தானே. ஒரு வாசலை மூடி ஒரு வாசலை திறக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 50,000 செலவில் பண்ணிட முடியும். அதே வாசலை அதே கதவை கொண்டாந்து இங்கே வச்சுக்க வேண்டியதுதான். கொத்தனார் கூலியும் இடிக்கிற செலவும் தான் மிச்சம். இதுக்காக வேண்டிய வீட்டையை விற்றுட்டு போகணும், இல்லை அதனால் மன கஷ்டத்திலேயே வாழணும். என்றைக்குமே நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு குறை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது நிச்சயமாக நம்மளை தினசரியும் தொந்தரவு பண்ணும். ஒன்று குறையை நிவர்த்தி பண்ணணும், இல்லாட்டி அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். காலி பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. குழந்தைகள் படிப்பு, கணவருடைய வேலை, அந்த பெண்மணியின் வேலை,
என்னென்னமோ ஒரு விஷயத்தை பார்த்து தான் பக்கத்தில் இடம் வாங்கி வீட்டை கட்டுவாங்க. அப்போ எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? வீட்டை வேணால் மாற்றலாம். இப்படியெல்லாம் சில சிக்கல்கள் வரும். அதனால் என்னை பொறுத்தளவு தலைவாசலை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம 3 பக்கத்தை பேசிட்டோம். எது? கிழக்கு, வடக்கு, மேற்கு பேசியாச்சு. இப்போ தெற்கு நோக்கிய இடம். தெற்கு நோக்கிய இடத்தையும் சில பேர் வாங்குறது இல்லை. அப்படி இல்லை, தெற்கு பார்த்த வீடும் சூப்பராக செட்டில் ஆகி சூப்பராக பல பேர் பெரிய பெரிய பங்களா கட்டிஸ் தெற்கு பார்த்தையில் சூப்பராக இருக்கிறாங்க. என்ன ஒன்று தெற்கு பார்த்ததில் வாசல் வைக்கிற போது கிழக்கு சார்ந்து தெற்கு நோக்கி வைத்து கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ தெற்கு பார்த்து யார் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3ல் பிறந்தவங்க தெற்கு பார்த்த வாசல் வச்சு கட்டிக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டில் அவங்க படு நிம்மதியாக இருக்கலாம். என்னை பொறுத்தளவுமா நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் இடத்த கூட வாங்கிக்கோங்க. ஆனால் உங்கள் ராசியின்படி அல்லது அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிகளை கடைப்பிடித்து ஒரு தலைவாசலை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட 50% ப்ராப்ளம் ஓவர் ஆகிடும். மீதி 50%ங்கிறத கொஞ்சம் அதை எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ரூமில் வந்து வாசல் வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண வச்சுக்கலாம். உள்ள கட்டில் போடுறத வச்சு அந்த ரூமோட சைஸை வச்சு இதில் வந்து இந்த இடத்துல வாசல் வச்சா இது அடிபடுது, இதை வந்து மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. முக்கியமானது தலைவாசல். என்னை பொறுத்தளவு நான் முக்கியமாக வாஸ்துவில் பேசுகிறதே தலைவாசலை கரெக்டாக வச்சுக்கோங்க, மீது எல்லா சிக்கல்களையும் நீங்கள் தீர்த்துக்க முடியும். ஓகே சார், இப்போ பொதுவாக நம்ம ஒரு புது இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு பூமி பூஜை வந்து நம்ம போடுவோம். ஸோ அது வந்து பூமியை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தது, இல்லை ஏதாவது தவறான விஷயங்கள் நடந்திருந்தது, அது எதுவுமே இந்த பூமிக்கு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி பூஜை. இப்போ ஒரு வீடு இப்போ அர்பன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை இடிச்சிட்டு தான் நம்ம வந்து புது வீடு கட்டுறோம். அப்போவும் பூமி பூஜை அவசியமா? நீங்கள் எப்பொழுது ஒரு இடத்துல ஒரு வீடை இடிக்காமலே கூட ஒரு ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லை இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த பாத்ரூம் இடித்து தள்ளிடுறேன் இப்படின்னு போனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 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 எல்லா விஷயத்துக்குமே மிகச்சரியாக செய்யக்கூடிய மக்கள், நான் மற்றவர்களை குறை சொல்ல விரும்பலை, தென் மாவட்ட மக்கள் கரெக்டாக செய்வாங்க. மதுரை, திருநெல்வேலி இந்த சைடு போன தூத்துக்குடி இந்த மட்டத்து போனீங்கன்னா ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு அவர் பூஜை போட்டதுக்கப்புறம் தான் கரண்டியை தொடுவார். அந்த கரண்டின்னா அந்த கொல்லூர் அதை எடுப்பார். காரணம் எல்லா விஷயத்திற்குமே ஒரு அனுமதி கேட்டு வாங்கிறது தான். அது நம்பிக்கை தான். நம்ம எல்லாமே பூமி என்பது பூமி மாதான்னு தானே சொல்கிறோம், தாயின்னு தானே சொல்கிறோம். அந்த பூமியிடம் நாம் ஏதோ ஒன்று செய்ய போகிற போது நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், இடைஞ்சல் இல்லாமல் இந்த வேலை நடந்து முடியணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஒரு வேண்டுதல், ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிறது தானே தவிர மற்றபடி எல்லா இடத்துலையுமே பூமி பூஜை போடணும். அந்த பூமி பூஜையை கூட இப்போ தப்பான இடங்களில் போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பூமி பூஜை போடுறதுக்கே மிக சிறப்பான பகுதி, அது எந்த மாதிரி இடம் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்தில் வடகிழக்கு மூலையில் பூமி பூஜை போட்டுக்கணும். அந்த வடகிழக்கு மூலையில் பூமி பூஜை போட்டு அந்த 9 நவகிரக கல்களையும் தூக்கி உள்ளே வச்சு அதை மூடி பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணி எடுத்து மூடுவாங்கல்ல, திரும்ப அந்த இடத்த நோண்டி எடுக்காத மாதிரி பிளான்ல பார்த்தா தெரியும் இந்த இடத்துல காலம் வரும், இந்த இடத்துல வராதுன்னு தெரியுதில்ல, அந்த காலத்துக்கு உள்பக்கத்தில் வருகிற மாதிரி அந்த இடத்த மீண்டும் தோண்டாத மாதிரி அதை விடுத்து நீங்கள் பில்டிங் கட்டுற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு நீங்கள் பூமி பூஜை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பூமி பூஜை போட்டதோட சிறப்பையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே சார். மோஸ்ட்லி இந்த சவுத் சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொந்த வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா சவுத் சைடில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து இப்போ நார்த் சைடு வேலைக்கு போகிறதோ இல்லை இங்கே சென்னை சிட்டி மாதிரியான இடங்களில் வேலைக்கு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இது யாரும் தவிர்க்க முடியாது. எங்கள் சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது, அங்கே வாடகைக்கு விட்ருக்கோம், இப்போ நாங்கள் எல்லோரும் சென்னையில் செட்டில் ஆகிட்டோம் இப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன் இந்த சொந்த வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்கெல்லாம் அமையும்? இதில் என்ன காரணம் இதுக்கு பின்னாடி? இல்லை, இது சவுத் சைடு மட்டும் இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரத்தில் வீடு வாங்கியிருப்பார், அவர் தூக்கி எங்கேயாவது சிறுபெரும்புதூரோ எங்கேயோ போட்டுருவாங்க. ஸோ போய்தான் ஆகணுமா? இது வந்து இன்னைக்கு உலக வாழ்க்கை என்பது சாஸ்திர சம்பிரதாயங்களை மீறி பிழைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு நிர்கதி ஆகிப்போச்சு. அதனால் இதெல்லாம் நடக்கிறது உண்டு. இது வாஸ்துவின் குறைபாடுகளால் வரக்கூடியதல்ல. நீங்கள் தப்பாக வீடு கட்டினதுனால தான் இப்படி தூரத்தில் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே கூடாது. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நாங்கள் சில பேரை பார்க்குறோம் வீடு கட்டணுன்ட்டு வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், அடுத்த 2 வருஷத்தில் நீங்கள் ஊரை விட்டு போனாலும் போவீங்க, இங்கே வீடு கட்டி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அது வந்து எப்பொழுதுமே வீட்டை வந்து முழு பணத்தை போட்டு கட்டுவாங்க, லோனுக்குன்னு எல்லாம் போட்டு கட்டுவாங்க, அது ஒரு கனவு. அப்புறம் அதை விட்டுட்டு போகிறதுங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப பாரமாக தெரியும். போகிற இடத்துல கூட நிம்மதியாக இருக்க முடியாது, வீடு எப்படி வச்சுக்கிறாங்களோ என்ன நடக்குதோங்கிற பயத்திலே இருப்பாங்க. அதனால் வீடு கட்டுகிற போது நமக்கு ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த சில வருடங்களாவது
குறைந்தபட்சம் ஒரு 1ஆம் கிளாஸில் குழந்தை படிக்க போகுது. அந்த குழந்தை 10 வருஷம் 11 வருஷத்துக்கு அந்த ஏரியாவில் இருந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அந்த 10-11 வருடங்களுக்கு இந்த பெற்றோர்களின் ஜாதகத்தின் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் உண்டா, வெளியூர் பயணங்கள் உண்டா, வெளிநாடு வாழ்க்கை உண்டா, மாநிலம் தழுவிய மாற்றங்கள் உண்டா, இதையெல்லாம் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுறதும் உண்டு. சரி, எல்லாருடைய கனவுமே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இப்போவும் சிறுவாபுரியில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து 9 வாரம் வந்து போனோம் அப்படின்னா சொந்தமாக வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து போகிறாங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா சார்? இப்போ சிறுவாபுரி எல்லாராலையும் போக முடியாது, இப்போ நாளுக்கு நாள் அங்கேயும் கூட்டமாகிட்டே இருக்க. வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டிப்ஸ் இருக்கா? சொந்த வீடு கட்டணுங்கிறதுக்கு 2 விஷயங்கள் முதல்ல ஒத்து வரணும். ஒன்று, உங்களுடைய எலிஜிபிலிட்டி. வீணாக கனவு காணாதீங்க யாருமே, தயவு செய்து. உங்களிடம் பணம் இருக்குது, இல்லை லோன் வாங்கினா கட்ட முடியும், இல்லை லோன் கிடைக்கும், இப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல இடங்களும் கிடைக்கணும். அப்போ இந்த 2லையும் முதல்ல உஷாராயிக்கணும் மக்கள். இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கட்ட முடியாமல் தடைகள் வந்தால், இப்போ ஒரு வேளை நீங்கள் மனம் வாங்கி வச்சுட்டீங்க, பணம் இருந்தது, லோன் கிடைச்சது, மனைக்கு லோன் கொடுத்துட்டா மனம் வாங்கி வச்சுட்டீங்க, ஆனால் அது என்னமோ ஒரு காரணத்தினால கட்டவே முடியலை, இப்படிங்கிற ஒரு தடைகள் வருமானால் இதற்கு நான் ஒரு பிரத்யேகமான தமிழ்நாட்டில் ஒரு கோயிலை சொல்லுவேன். புதுக்கோட்டைக்கு பக்கத்துக்கு போனீங்கன்னா பூமிநாத சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலே இருக்குது. இந்த மனை மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள், அல்லது கட்ட முடியாமல் போகிறது, இல்லை கெட்டினதுக்கப்புறம் பாதியில் நிற்கிறது, இல்லை கெட்டியும் அந்த இடத்துல வில்லங்க விவகாரம் வர்றது, இன்ஜினியருக்கும் அவங்களுக்கு சண்டை வந்துடும், ஒழுங்காக பால் காய்ச்ச முடியாது, இல்லை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா பட்டா மாறி போயிருக்கும், சர்வே நம்பர் மாறி போயிருக்கும். ஸோ இப்படின்னு எத்தனையோ நடக்கும். ஒரு லேண்டு வாங்குறதுல ஒரு குழந்தைய பத்துக்கிட்ட மாதிரி தான். அது ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் டாக்டர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அந்த மாதிரி தான் இதை தவிர மற்றபடி இதற்கு நம்ம தெய்வாதீனமாக ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டால் நீங்கள் நேராக அந்த டாக்குமெண்ட்டு, பூமியோட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக பூமிநாத சுவாமி, அந்த சிவன் கோயில், அது பழைய காலத்து சிவன் கோயில், அங்கே கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நல்ல வேண்டுதலை போட்டு இதெல்லாம் சரியாக வந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தால் அநேகமாக நான் சொல்லி ஒரு நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்து சக்ஸஸும் ஆயிருக்கிறாங்க. நான் பெரும்பாலும் பரிகாரங்களை சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று, கடவுளை நம்பி போங்க. அதை விட்டுட்டு மாய மந்திரங்கள் அது இதையும் தயவு செய்து ஒருபோதும் நம்பாதீங்க. அது நிலையற்றது, அந்த நேரத்திற்கு பலன் செய்யும், அப்புறம் இருக்காது. இப்போ மோஸ்ட்லி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், ஜோதிடத்தில் நிறைய பிரச்சனைகள் இல்லை, அதற்கு ஏதாவது நிவர்த்தி பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அதை வாஸ்துவில் சரி பண்ணிக்கலாமா சார் அப்படிங்கிறதையும் மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ கோவிலுக்கு போகிறதோ இல்லை வீட்டில் பரிகாரம் செய்கிறதோ தாண்டி இப்போ எங்களோட வீடு இப்படி இருக்குது சார், இது ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணி எங்களோட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஆமாம், அதில் 2 விஷயம். ஒன்று, அந்த வீட்டில் கட்டின பில்டிங்கில் குறைகள் இருந்தால் தான் சரி பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நல்லா கட்டின வீட்டை ஜாதகத்தை பார்த்துட்டு நீ இந்த ஒரு முத்துக்கு அங்கே போடு, இந்த சோத்தை இடிச்சிருன்னு சொன்னால் அப்புறம் வீட்டில் பிரச்சனை வரும்ல. கண்டிப்பாக. ஸோ வாஸ்துவின்படி வரக்கூடியது எப்படிங்கிறது அது ஒரு தனி செக்டார். எப்படி நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு உணவு சாப்பிட்டு கொஞ்சம் பெயிண்ட் கிண்டு அடித்து கம்பியெல்லாம் வச்சுருந்தா அந்த வீடு நல்லா இருக்குமோ, அந்த மாதிரி அது வேறு. ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தின் கிரக சஞ்சாரங்கள், இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள், இது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமா? மக்களுடைய ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், ஐயோ அவன் பண்ணுறான் நமக்கு நடக்கலையே, இப்படிங்கிறதுல தான் பாதி பிரச்சனையே வரும். கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், மற்றவர்களை பார்க்காதீங்க. உங்கள் ஜாதகத்திலேன்னு சில கொடிப்பினைகள் இருக்கும், அந்த கொடிப்பினைகளை பயன்படுத்துங்க. இல்லாத ஒன்றுக்கு போக, இப்போ சென்னை சிட்டியில் கார் வாங்கி ஓட்டினா நியாயம் இருக்குமா? இல்லை நான் குதிரை வாங்கிட்டு தான் அது டெய்லியும் போவேன்னு சொன்னால் அது நியாயமா? கிடையாது. போகலாம், வேண்டாம்னு சொல்லலை. பணம் இருந்து உங்களுக்கு இடம் இருக்குது, குதிரை வாங்கி கட்டிக்கோங்க, போங்க. இது முதல்ல நியாயமாக தெரியுதா? அது எப்படி இந்த டிராஃபிக்கில் போகும் வரும்? அது குதிரைக்கே சிக்கல் இல்லை. ஸோ இப்படியான விஷயங்கள் நிறைய மக்கள் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதை முதல்ல இப்போ சரி பண்ணிக்கணும். நான் பெரும்பாலும் சொல்லுவேன், ஜாதகத்தை பார்த்துட்டாலே ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த தன்மை இருக்குது, இது இப்படி இருக்குது, இதில் போங்க, செய்யலாம், செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வீடே கட்டக்கூடாதுன்னு சில ஜாதகம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் வீடே சொந்த வீடே அமையாதுன்னு சில பேர் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாது, சொந்த வீடு அமையாது, சொந்த வீட்டில் குடியிருக்க மாட்டாருன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். சரியா? இப்போ இவருக்கு ஒரு வீடு கட்டி குடியிருக்கணும்னு ஆசை வரதானே செய்யும், நியாயம் தானே அது? அவர் மனுஷன் தானே, பாவம். அப்போ அதில் அவர் மனைவி ஜாதகம் இருக்கும், பிள்ளைகள் ஜாதகம் இருக்கும். இதையெல்லாம் பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல வீடுன்னு ஒன்று இருக்கும். அதை பயன்படுத்தி அந்த ஜாதகத்தில் அந்த வீடு அமையக்கூடிய கால நேர தசாபுக்திகள் நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதன்படி ஆரம்பிச்சிங்கன்னா டக்கடக்கடம் நடந்து முடிஞ்சிடும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். வாஸ்துவை பற்றி நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா.